அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். தேவ சமூகத்திலே கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு நம்முடைய தேவாதி தேவன் பாராட்டின இந்த பெரிதான இரக்கங்களுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாக, நம்மை பாதுகாக்கிற தேவனாக, நம்மை பலப்படுத்துகிற தேவனாக, நம்மை உயர்த்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அந்த தேவாதி தேவனை ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலும் எங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தை நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்து தருகிறோம். பாடல் வேலை மூலமாக, ஆராதனையின் மூலமாக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட, வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட, என் தேவாதி தேவனுடைய கிருபையின் கரம் இந்த இடத்தில் முழுவதுமாய் காணப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவாவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. சரி, அப்படி நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளதான பாடல் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில தெரிந்த பாடல்களை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 215வது பாடல். 215வது பாடல்.
ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா என்ற பாடலை உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, நித்திய சமாதான பிரபு, நித்திய பிதா சமாதான பிரபு. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. பைந்தமிழாலே பாமாலை சூடி, பைந்தமிழாலே பாமாலை சூடி, பாதமே பாடித்தோம் கிறிஸ்து நாதா, பாதமே பாடித்தோம் கிறிஸ்து நாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. கண்மணி போல காத்து வந்தீரே, கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஈரே, யெகோவா நிஷியே, யெகோவா ஈரே, யெகோவா நிஷியே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. ஸ்தோத்திரம் நாதா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது அடி ஒரு வார்த்தையை சொல்கிறது. கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை கண்மணி போல காத்து வருகிறார் என்று சொல்லி? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு வேலையை முடித்து நான் வண்டியில வந்து கொண்டு இருக்கிறேன். வண்டியில வந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்துல ஒரு 2 செகண்டுக்கு முன்பதாக, சரிதானா, 2 செகண்டுக்கு முன்பதாக எனக்கு முன்பதான போன வண்டியும் அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி என்ன செய்கிறது, சடனா மோதி உடனே கீழே விழுந்து என்ன செய்யறாங்க, உடனே தூக்கிட்டு போறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் சொல்லுது, என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு நேரத்துல நடந்துச்சு? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், 2 செகண்ட்ல தான். ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், அந்த 2 செகண்ட் கூட நாம போயிருந்தோம்னா
அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரா என்ற கேள்விக்குறி நமக்கு உண்டாகிறது. அல்லது என்னுடைய திறமையினால் நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவே. ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாய் அந்த 3வது அடியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் பாடுவீர்களாம். கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. கண்மணி போல காத்து வந்தீரே, கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோமே, ஸ்தோத்திரம் நாதா. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இன்னொரு பாடலையும் கூட என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். தெரிந்த பாடல் தான் 359வது பாடல். 359வது பாடல். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லி, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, நல்லதையே போதிக்கின்ற போதகரே ஆராதனை, நல்லதையே போதிக்கின்ற போதகரே ஆராதனை, போதிப்பது யோனாவிலும் பெரியவரே ஆராதனை, போதிப்பது யோனாவிலும் பெரியவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை, யோசனையில் பெரியவரே சிறந்தவரே ஆராதனை, ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே ஆராதனை, ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே ஆராதனை, ஆமென். பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, எங்கள் பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, விசுவாசத்தை தொடங்கினீரே முடிப்பவரே ஆராதனை, விசுவாசத்தை தொடங்கினீரே முடிப்பவரே ஆராதனை, விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே ஆராதனை, விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே ஆராதனை, எங்கள் பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பயபக்திக்கு உரியவரே பாத்திரரே ஆராதனை, பயபக்திக்கு உரியவரே பாத்திரரே ஆராதனை,
ஆராதனை பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே ஆராதனை பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே ஆராதனை பெரியவரே ஆராதனை ஆமென் உயர்ந்தவரே என்று சொல்லுவா பெரியவரே ஆராதனை உயர்ந்தவரே ஆராதனை சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை சகலவித வல்லமையும் உடையவரே ஆராதனை வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே ஆராதனை வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே சத்தமாய் தலைக்கு மேல கையை தட்டி பெரியவரே ஆராதனை எங்கள் உயர்ந்தவரே ஆராதனை ஆமென் பெரியவரே ஆராதனை உயர்ந்தவரே ஆராதனை விசுவாசத்தை தொடங்கினீரே முடிப்பவரே ஆராதனை எங்கள் விசுவாசத்தை ஆமென் முடிப்பவரே ஆராதனை விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே ஆராதனை விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே ஆராதனை பெரியவரே ஆராதனை உயர்ந்தவரே ஆராதனை பெரியவரே ஆராதனை உயர்ந்தவரே ஆராதனை ஹல்லேலூயா ஆமென் எல்லா துதியும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கு ஹல்லேலூயா ஆமென் நாம் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே ஹல்லேலூயா ஆமென் தொடர்ந்து ஒரு பாடலை பாடி அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் 408வது பாடல் 408வது பாடல் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆஹா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ராட்சாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ராட்சாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ஆராதனை ஆராதனை
உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என்னோடு கூட, ஆராதனை சத்தமாய் ஆராதனை. என் நண்பரே சுகே, நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆஹா, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லும் என்னோடு, ஆராதனை
நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் எழுப்பிக் கொள்வோமா? அப்படி நம்ம எல்லாரும் எழுப்பிக் கொள்வோம். ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின எல்லாவித நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு சில நிமிடம் எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோமா? நாம் நினைத்து பார்க்காத, எதிர்பார்த்திராத பலவிதமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவாதி தேவன் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளுக்கு அளவே கிடையாது. அந்த தேவாதி தேவனை தான் துதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மை வழிகாட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய அன்பினாலே நம்மை எப்பொழுதும் நிறைப்பவராய் காணப்படுகிறார். விலையேற பெற்ற அவருடைய திரு ரத்தத்தை நமக்காக சிந்தினவராய், நமக்கு விடுதலையை கொடுத்த தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கே எங்கள் துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறீர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் காணப்படுகிறீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோடு இருப்பவராய் நீர் காணப்படுகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் எங்களோடு இருப்பவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்வீர்களா? எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுவோமா என்னோடு? எப்போதும் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் ஆமென், உம் சித்தம் நிறைவேறுக. கரங்களை அசைத்து சொல்லுமா என்னோடு? ஆராதனை, ஓ ஆராதனை இயேசுவுக்கே. இடரல்ல சத்தமாய் ஓ என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, வல்ல செயல்கள் மிகவும் பெரிய
அதிசயமானோ தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. கரங்களை அசைத்தினோடு ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே உமக்கே எங்கள் துதிகளை செலுத்துகிறோம். என் நண்பர் இயேசுவுக்கே நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ வல்ல செயல்கள் நீனாய்த்து நீனாய்த்து உள்ளாவே பொங்குதையா வல்ல செயல்கள் நீனாய்த்து நீனாய்த்து உள்ளாவே நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நித்தரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே நித்தரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆஹா ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஓ ஆராதனை ஓ ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே ஓ படைத்தவரே
எங்கள் ஆராதனை 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 ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை சொல்லுவ ரட்சகரே 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 இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து ரெண்டு கால்களை வானத்திலே உயர்த்தி ஹல்லேலூயா 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 Hallelujah. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்மை உயர்த்தி பாடும்போது, உம்மை கனப்படுத்தி பாடும்போது, உம்மை மகிமைப்படுத்தி பாடும்போது, உம்மை ஆராதிக்கும் போது என் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே எல்லையற்றதான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறவராய் நீர் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை வேளையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனைக்குரிய பிரசனம் விடுதலையை கொடுப்பதாக, தெய்வீக சுகத்தை கொடுப்பதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செபிக்கிற எல்லா செபத்திற்கும் பதிலை தருகிறதா இருப்பதாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும் உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மனதுருகும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் மனதுருக்கம் உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும்
அவர் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துயரங்கள் வரும்போது என் மீது கரிசனை காட்டுவதற்காக, என் மீது மனதுருகுவதற்காக யாரும் இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே அங்கலாய்ப்போடு நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே அழுகையோடு நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருகும் தேவன் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் மறவாதவராக, நம்மை ஒரு நாளும் கைவிடாதவராக அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனதுருக்கம் உடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். யோபு 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 36ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மனதுருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். மன உருக்கத்திலும் அவர் எப்படிப்பட்டவராம்? எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன உருக்கத்தில் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்கள் என் மீது மனம் இறங்க மாட்டார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் நீங்கள் கூப்பிட்ட அந்த சனமே அவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர் என்பதாக. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்லுகிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சரி, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அவர் உங்களுக்காக எழுந்திருப்பார். எப்படியா? மனதுருக்கமுடையவராய் உங்களுக்காக அவர் எழுந்திருப்பார், உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக இடங்களிலே நம்முடைய தேவன் மனதுருக்கமுடையவராய் காணப்படுகிறார். அதிலே முதலாவதாய் நாம் பார்க்கும் போது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் மனதுருகும் மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே இதை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்றால் மனதுருகும் தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய தேவன் மனதுருகும் சமாரியனாய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்த்தோம். நான்காவதாக அவர் மனதுருகி வியாதிப்பட்டவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். இவ்விதமான மனதுருக்கம் உடையவராய் 4 தன்மையை உடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வந்தோம். இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக என் தேவன் 5ஆவதாய் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கமுடையவராய் அவர் காணப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்கிறது, அவர்கள் கண்களை அவர் என்ன செய்தார்? தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து.
ஐந்தாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருகி குருடரின் கண்களை திறக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே வேதத்தில் முதலாவது வாசிக்கும் போது 29ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த பகுதியை அப்படியே நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இங்கே வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறது. வழி அருகே இரண்டு குருடர்கள் என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இயேசு இந்த வழியில என்ன செய்கிறாரு? வருகிறார். வேதம் சொல்லுகிறது இயேசு அவ்வழியே வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட உடனே இவரால் மட்டுமே நம்மீது மனதுருக முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக செய்த உடனே ஒரு காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். என கண்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மனதுருக்கம் என்கிற ஒரு காரியம், நமக்காக இறங்குகிற ஒரு நபர் வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிற நேரங்களிலே தேவாதி தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இங்கே இந்த இரண்டு குருடர்கள் செய்த காரியம் அதுதான். இயேசுவானவர் அந்த இடத்திற்கு வருகிறார் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் பாதலிகளிலே பிரச்சனை என்று சொல்லி வரும்போது முதலாவது நாம் செய்கிற ஒரு காரியம், உடனே மனிதர்களை என்ன செய்கிறோம்? கூப்பிடுகிறோம். மனிதர்களை நாம் அழைப்பவர்களாய் காணப்படுகிறோம். மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே அப்படியே கொஞ்சம் திருப்பி மனதுருக்கம் நிறைந்த தேவாதி தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இங்கே இந்த இரண்டு குருடர்களுக்கு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த இரண்டு குருடர்கள் ஆண்டவரே வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு கூப்பிட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு பிற்பதாக அங்கே கூடியிருந்த ஜனங்களோ அவர்களை அதட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனிதர்கள் சில நேரங்களில் உதவி வருகிறது போல என்ன செய்யலாம்? காணப்படலாம். மனிதர்கள் நம்ம மீது மனதுருக்கம் உடையவர்களா இருப்பவர்களை போல காணப்படலாம். அது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை குலைக்கிறதா இருக்கலாம். தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தை நிறுத்துகிறதாய் காணப்படலாம். இல்லையா? அநேக நேரத்தில் நாம் செய்கிறது தானே. ஒரு மனிதனிடத்திலிருந்து உதவி வந்த உடனே நாம் நம்மை படைத்த தேவனை என்ன செஞ்சு விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஏனென்றால் நமக்கு உதவி செய்வதற்காக மனிதர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி. ஆனால் இந்த இரண்டு குருடர்கள், இந்த மனிதர்கள் அதட்டினாலும் பரவாயில்லை, அவர்கள் எங்களை தடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் செய்த காரியம் அதிகமாய் என்ன செஞ்சாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கண்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் மனதுருக்கம் உடையவராய் அங்கே காணப்படுகிறார். அவர்கள் தேவனை கூப்பிட்ட மாத்திரத்திலே இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே வரவழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள், அல்லது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கும் போது
அவர்கள் தங்களுக்கான காரியங்களை, தங்களுக்கு வேண்டிய காரியங்களை, எதற்காய் தேவனை அழைத்தார்களோ அந்த காரியத்தை அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லும் போது வேதத்தில் வாசிக்கிறோம் 34ஆம் வசனத்திலே, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை என்ன செய்தாரு? தொட்டார். வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்வை அடைகிறார்கள். உடனே அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். உடனே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. இன்றைக்கு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது, யார? மனதுருக்கம் நிறைந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்காய் இறங்கி வருகிற தேவனாய், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஐந்தாவதாய் நாம் இங்கே பார்க்கிறோம், மனதுருகி குருடர்களின் கண்களை திறக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்யும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுவார். கடைசியாக ஆறாவதாய், என் தேவன் எப்படிப்பட்டவராய், எப்படிப்பட்ட மனதுருக்கமுடைய தேவனாய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது, என் தேவன் அருமையான ஒரு மகளுடைய வாழ்க்கையிலே மனதுருக்கம் உடையவராய் காணப்படுகிறார். என்ன சம்பவம் என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது 11ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானவா? ஒரே மகனாய் காணப்படுகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போகிற சூழ்நிலைகளிலே என் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அந்த மகள் அங்கே அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை என் தேவன் அங்கே பார்க்கிறார். ஏன் அவளுடைய அழுகை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, மரித்து போனவன் அந்த தாய்க்கு ஒரே மகன். அல்லேலூயா, தாய்க்கு ஒரே மகன். அப்போ அவளுடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். அந்த மகள் அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்ன வார்த்தை எப்படி என்றால், அழாதே என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவள் மீது அவர் மனதுருகி அழாதே என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாமும் கூட அழுது கொண்டு சூழ்நிலையிலே நாம் காணப்படுவோம். என் வாழ்க்கையில எனக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராகவே காணப்படுகிறது. எனக்கான பிரச்சனைகள் என்னால் அதை தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. என் தகுதிக்கு மிஞ்சினதா இருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைகளிலே இன்றைக்கு பல மனிதர்கள் வீட்டிலே அறையை பூட்டிக் கொண்டு அழுது கொண்டிருப்பவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவர் மனதுருக்கம் உடையவராய் அழாதே என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இங்கே வேதத்தில் காணப்படுகிற இந்த சம்பவத்திலே தொடர்ந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க பாருங்க, அழாதே என்று சொன்ன மாத்திரத்துல
அதற்கப்புறம் அவர் பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். மரித்த ஒரு வாலிபன் உயிரோடு என்ன செய்கிறான்? அவன் எழும்புகிறான். அந்த அற்புதத்தை செய்த அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் மனதுருக்கம் உடையவராய் அழாதே. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காணப்படுகிற கண்ணீர்கள் இந்த நாளிலே மறைந்து போகும். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் அது மறைந்து போகும். ஏனென்றால் என் தேவன் மனதுருக்கம் உடையவர். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆறாவதாக, மனதுருகி மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவாதி தேவன். இந்த மாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். யார் என் மீது இறங்க முடியும்? ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன், நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய மீறல்களுக்காய், நாம் பிழைத்திருக்கும்படியாய் நமக்காய் ஜீவனை விட்ட தேவாதி தேவன், ஹல்லேலூயா, அவரே மனதுருக்கம் உடையவராய் அவர் காணப்படுகிறார். இந்த சுகமளிக்கும் கூட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையின் பலவீனங்கள் மாற்றப்பட வேண்டும். என் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் தீர வேண்டும். என் மீது என் தேவன் மனதுருக்கம் உடையவராய் இருப்பாரா? நிச்சயம் அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் காணப்படுவார். இன்றைக்கு விசுவாசத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அன்றைக்கு செய்த அதே தேவன், அன்றைக்கு அற்புதங்களை செய்த அதே தேவன் இன்றைக்கு என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனையே நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்க வேண்டும். இந்த 2 கூடர்கள் செய்த ஒரு காரியம் அதுதான். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கூப்பிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? பல நேரங்களில் மனிதர்களை நீங்கள் கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நன்மையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார். அப்படி நாம் எல்லாரும் எழுப்பிக் கொள்வோமா? அப்படி நாம் ஜெப நிலைகளிலே நாம் எழுப்பிக் கொள்வோம். மனதுருக்கம் உடைய தேவனை நோக்கி, ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும். மனதுருக்கத்தின் தேவனாய் என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யும். என் வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்யும். எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்துல கேட்க போகிறோம்? எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்துல நாம் கேட்க போகிறோம்? இயேசுவே, என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கிறது. என் வாழ்க்கையில நோய்கள் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில போராட்டங்கள் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் வேறு விதமாய் இருக்கிறது. மனதுருக்கமுடையவராய் எங்கள் வாழ்க்கையில வாங்கப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் அற்புத தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு என்னுடைய மகள், இன்றைக்கு என்னுடைய மகன் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா என்று சொல்லி அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காய் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 30:18 நாம் அதை தான் வாசிக்கிறோம். அவர் நமக்காய் எழுந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒரு விசை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேதத்திலே மனதுருக்கம் உடையவராய் என் தேவன் குருடர்களின் கண்களை தொட்டீர்,
அவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தீர். வாலிபன் மரித்து போன சூழ்நிலை கூட இந்த தாயை பார்த்து அழாத என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தீரேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தழும்புகளினாலே எங்களை சுகமாக்கும் ஐயா. உம்முடைய தழும்புகளினாலே எங்களை சுகமாக்கும். உம்முடைய ஆடி பாய்ந்த கரம் எங்களை தொட்டு எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியான ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. அழுகுகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. அழுகுகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்வீர்களா? இந்த நாளில் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே, இந்த நாளில் இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில, இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. அற்புதம் நாங்கள் காண, எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண இந்த நேரத்துல ஒரு விடுதலையை தருவீராக. உம்மை நோக்கி கெஞ்சி நிற்கிற, உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி நிற்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தை செய்வீராக ஐயா. ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தாலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆவியானுடைய பிரசன்னம், தேவ ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக ஐயா. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிரசனத்தினால, உங்களுடைய வல்லமையினால, இயேசுவின் நாமத்தால, உங்களுடைய கரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குவீராக. ஆனால் வியாதியோடு யார் காணப்பட்டாலும் இந்த அற்புதமான சுகமளிக்கிற வேலை இயேசுவின் நாமத்தால் ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே அது மாற்றப்படுவதாக. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து இன்னும் சத்தமாய் சொல்வீர்களா?
Hallelujah. 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 நல்ல பிதாவே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுகத்தை தருகிற தேவனாயிருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றுகிற ஒரு மனதுருக்கத்தின் தேவனாய் நீர் காணப்படுகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதித்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் சுகித்து காணப்படட்டும். என் தேவ ஆவியானுடைய அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படுவதா பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடும்போது நம்மையும் காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். 305வது பாடல். 305வது பாடல். நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவி நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவி நாமத்தையே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்தே நாதனை சுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்தே நாதனை சுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வை செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதனை சுவை நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதனை சுவை நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மடி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மடி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவை நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவை நாமத்தையே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள் எந்த வாழ்வினிலே கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வை செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வை செய்தவரே. நன்மை சொல்லி பாடுவே நாதனை சுவை நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனை சுவை நாமத்தையே.
மேகங்கள் மீது மன்னவனேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவனேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்பார் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்பார் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவை நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவை நாமத்தையே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவே. சொல்லுமா நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்பார் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்பார் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவை நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவை நாமத்தையே. நின்றவனமாகவே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவாதி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதாக இந்த அருமையான வேளையிலும் தேவனை நோக்கி ஆண்டவரே விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு எங்களுக்கு பதில் தாருமையா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் நாம் அறிக்கையிடுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களையும் எங்களை நடத்துகிறவராய் நீர் காணப்படுகிறீர். ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவராய் காணப்படுகிறீர். அவனமாகவே இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, உம்மை கனப்படுத்தும்படியான பெரிதான பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், நீர் எங்களை உயர்த்துவீராக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே பங்கு கொண்ட அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். வராத திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். தூரத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். என் தேவ ஆவியானவர் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கையின்படி ஆசங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் காணப்படுவீராக. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். வாலிபர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை என் தேவன் தந்தருளுவீராக. வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என் தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் நீர் காணப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வேத வாக்கின்படியாய் நீர் மனதுருக்கத்தின் தேவனாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுவீராக. கொடுத்த அருமையான காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உடைய பிள்ளைகளுடைய கரங்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் பெருகுவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தார். செழித்து காணப்பட கிருபை தார். என் தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவராக நீர் காணப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்துக்கு நேராய் அவர்கள் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம்
என் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் நீர் கடந்து வருவீராக. திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவனை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே நாளை தினத்தின் நடைபெறுகிறதான துதி உபவாச ஆராதனையிலும் இருப்பதாக. ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளையும் என் தேவனீர் அழைத்து வாரும். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் ஆராதனை காணப்பட என் தேவன் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உடைய மாறாத திவ்ய பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துவதாக. உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். கரைதரை இல்லாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட்டு மறுபடியும் இதே இடத்திற்கு வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கிருபை தாரும். சகல துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மனோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. எல்லாம் துதிவோமக்கே, எல்லாம் கனவோமக்கே, துதியும் கனவும் ஒருவருக்கே. எல்லாம் துதிவோமக்கே, எல்லாம் கனவோமக்கே, துதியும் கனவும் ஒருவருக்கே. அல்லேலூயா, 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 ஒருவருக்கே. அல்லேலூயா, ஒருவருக்கே. அல்லேலூயா, 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 ஒருவருக்கே. அல்லேலூயா, ஒருவருக்கே. எல்லாம் துதிவோமக்கே, எல்லாம் காணவோமக்கே, துதியும் காணவும் ஒருவருக்கே. எல்லாம் துதிவோமக்கே, எல்லாம் துதியும் காணவும் ஒருவருக்கே. அல்லேலூயா, 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 ஒருவருக்கே. அல்லேலூயா, ஒருவருக்கே. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கண்ணீரினால் உன் பாதம் கழுவே, பரிமாண தைலத்தால் துதித்திடுவே. கண்ணீரினால் உன் பாதம் கழுவே, பரிமாண தைலத்தால் துதித்திடுவே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, 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 ஒருவருக்கே. எல்லாம் துதி, எல்லாம் துதி உமக்கே, எல்லாம் கனம் உமக்கே. துதியும் கனமும் ஒருவருக்கே. எல்லாம் துதி உமக்கே, எல்லாம் கனம் உமக்கே. துதியும் கனமும் ஒருவருக்கே. அல்லேலூயா, 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 ஒருவருக்கே. அல்லேலூயா, ஒருவருக்கே. யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.